நித்திய வெளிச்சத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். யார் கண்டித்து உணர்த்துவார்? பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலே ஆவியானவர் கடிந்து கொண்ட பல காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, கனியற்ற அந்தகார கிரியைகளை எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினாலே வெளியரங்கமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நேரத்திலே சில காரியங்களை, சில தேவனுடைய வசனங்களை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். கடிந்து கொள்ளுதல் என்ற வார்த்தை இல்லாதபடி கடிந்து கொள்ளப்பட்ட அநேக காரியங்களை வேத வசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. முதலாவதாக பாவியான ஸ்திரீயினுடைய விஷயத்திலே இயேசு சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி சொன்னார். ஆனால் எல்லோரும் போய்விட்டார்கள். ஆனால் ஒரு வார்த்தையானது அங்கு கூடியிருந்த மக்களுடைய கூட்டத்திலே ஒரு பாவ உணர்வை கொடுத்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஆவியானவர் செயல்பாடுகளிலே மறைமுகமாக நம்மை உணர்த்தி கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியமாக யோனாவின் காரியத்திலே, யோனாவின் விஷயத்திலே, யோனாவின் காரியங்களில் தேவன் அவனுக்கு கொடுத்த கட்டளை என்னவென்றால், நீ நினிவே பட்டணத்திலே போய் பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி சொன்னார். இவன் நினிவே பட்டணத்திலே போய் பிரசங்கம் செய்தான். இன்னும் 40 நாட்கள் உண்டு, நினிவே பட்டணமானது கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி அவன் அப்படிப்பட்டதான ஒரு பிரசங்கத்தை செய்தான். ஆனால் யோனா விரும்பாத காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்திலே செயல்படுத்தினார். ஏனென்றால் ஒரு வார்த்தையை சொன்னார், மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ என்று சொல்லி அவர் தனது அன்பை அந்த நினிவே மக்கள் மீது வெளிப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. யோனா அந்த பட்டணத்துடைய அழிவை காணும்படியாக அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனோ அந்த நினிவே மக்களுடைய மனம் திரும்புதலுக்காக அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக ஆயக்காரன் சகையு விஷயத்திலே இயேசு கிறிஸ்து அவனுடைய பாவத்தை குறித்து பட்டியலிடவில்லை. சகையு என்னென்ன பாவங்களை செய்தான் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் ஒரு வார்த்தையும் அவனுடைய பாவத்தை குறித்து அவர் நேரடியாக சொல்லவில்லை. ஒரே ஒரு விஷயத்தை அவனிடத்திலே சொன்னார், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி அவர் காரியத்தை வெளிப்படுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனானவர் நேரடியாக சில கடிந்து கொள்ளுதலை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுத்தாவிட்டாலும் நம்மை மறைமுகமாக அநேக காரியங்களின் மூலம் நம்மை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நம்முடைய செயல்களில் அவர் சில காரியங்களை தடுத்து கொண்டும் இருக்கிறார். இந்த காரியங்களை நாம் உணர்ந்து செயல்படும் போது நிச்சயமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அப்படிப்பட்டதான கிருபைகளை இன்னும் பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய அந்த உள்ளான அன்பை நாம் பெற்று, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசுங்க, என்னோடு கூட இடைபடுங்க என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இடைபடுகிறவராக இருப்பார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து செய்திகளை கவனியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நன்றி.